ஹாய், வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைச்சி வச்ச ப்ளவுஸில் நம்ம எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸை தைச்சே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சுரேஷ் கீர்த்தி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரியோட ஓரத்தில் ஒரு 1 இன்ச்சு பக்கமாக நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். கைக்கும் கழுத்துக்கும் நான் எடுத்திருக்கேன். கைக்கு ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். இப்போ கழுத்துக்கு மட்டும் பைப்பிங் வச்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 இன்ச்சுக்கு நான் இப்போ துணி எடுத்திருக்கேன். சீலை கொஞ்சம் வளைவாக போனதுனால ஒரு இடம் அதிகமும் ஒரு இடம் கம்மியாகவும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக மடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த மடித்த இடத்துலையே சைடில் தையல் போட்டுக்கிட்டே வரணும். இது நேர் பீஸ் தான், கிராஸ் பீஸ் கிடையாது. ஏன் கிராஸ் பீஸ் வெட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியில் நான் வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறப்ப கிராஸ் வெட்டினா துணி அதிகமாக தேவைப்படும், வேஸ்ட்டாக போயிடும், சாரி பத்தாது. அதுக்காக நான் நேர் பீஸே கொடுத்துக்கிட்டேன். நேர் பீஸே நம்ம வெட்டி வச்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. பைப்பிங் எப்படி அப்படின்னு கேட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் சிஸ், நீங்கள் கேட்டீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி நான் அடிக்கிற மாதிரி சைடில் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூட அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. துணி எங்கேயுமே சுருங்காமல் இழுக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா பைப்பிங் அழகாக நீட்டாக பைப்பிங் நூல் கூட தேவை கிடையாது, கரெக்டாக வரும். இது மாதிரி சைடில் அடிச்சுக்கோங்க. அடித்து எடுத்துட்டு நான் சைடில் அந்த தறி கோல்டு தறி தனியாக தெரிகிறதுனால வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கொக்கி மாட்டுறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சைடில் நம்ம இந்த நம்மளோட அடித்த துணியை நல்ல பக்கத்தில் நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம தைக்கிறது எப்படின்னா, கெட்ட பக்கம் உள்ள பக்கத்துலேருந்து தைக்கணும். லைட்டாக 1/2 இன்ச்சு மடித்து நல்ல பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்தை வைங்க. அப்படி வச்சா மட்டும்தான் திருப்புறப்ப நமக்கு தப்பாக பைப்பிங் திருப்பாமல் கரெக்டாக வரும். நீங்கள் வைக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளோட லைனிங் நம்மளோட பைப்பிங் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ப்ளவுஸு இருக்குது பார்த்தீங்களா கழுத்து, அதை விட ஒரு நூல் மேலே வச்சு அடிக்கணும். அதுதான் இதோட மெயின் ஒரு விஷயமே. நம்மளோட ப்ளவுஸ் துணியிலேருந்து ஒரு நூல் இங்கே பாருங்கள், கரெக்டாக தெரியுது பாருங்கள், ஒரு நூல் நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி அடிக்கணும். பைப்பிங் அடிக்கிறதுக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி அடித்தோம் அப்படின்னா பைப் உருட்டு பைப்பிங்காக அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. நம்மளோட ப்ளவுஸ் துணியிலேருந்து நம்ம கழுத்து அடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கழுத்துலேருந்து ஒரு நூல் மேலே தெரிகிற மாதிரி, நம்மளோட அந்த பைப்பிங் நூல் மேலே தெரிகிற மாதிரி அடிங்க. துணி கொஞ்சம் நம்ம ப்ளவுஸ் துணியை விட கழுத்துக்கு மேலே லைட்டாக தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா பைப்பிங் அழகாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளவுஸையே கழுத்தை இழுக்காதீங்க. இது கிராஸ் பீஸ் கிடையாது, அதனால் பார்த்து அடிச்சுக்கோங்க. லாஸ்ட் எண்டில் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. மடித்து அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட அந்த பிசுறு தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா, இப்போது அந்த பிசுறு தெரிஞ்சது, லைட்டாக அந்த இது தெரிஞ்சதுன்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. இது ஏன்னா நம்ம மேலே கொஞ்சமாக நம்ம விட்டுருக்கோம், அதனால் தெரிய தான் செய்யும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஈவனாக நம்ம மடிச்சுக்கணும். கரெக்டாக பைப்பிங் பாருங்கள், உருட்டு மாடலில் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. நம்ம நூலெல்லாம் வைக்க கிடையாது, வெறும் நம்மளோட சாரீ துணி தான், அதுவும் நேர் பீஸில் தான் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்தமாரி வைக்கலாமான்னு கேட்டால் கிராஸ் பீஸில் வைக்கணும். ஆனால் நமக்கு சாரீ துணியில் சாரீ அதிகமாக வெட்ட முடியாது. நான் தனியாகவும் துணி எடுக்க கிடையாது, சாரீ துணியிலேயே கொஞ்சமாக நான் வெட்டிக்கிட்டேன்.
ரெண்டாவது இப்போ இதில் நமக்கு என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைப்பிங் அடிக்கிறப்ப நம்மளோட தையல் வந்து பைப்பிங் மேலே படவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அந்த பைப்பிங் மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட பைப்பிங் சரியாக இருக்காது. நம்ம அடிக்கிற தையல் எல்லாமே நம்மளோட ப்ளவுஸில் தான் இருக்கணும். அந்த நடு சென்டரில் பதிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ப்ளவுஸ் மேலே பட்டாலும் பரவாயில்ல. நம்மளோட பைப்பிங் வந்து எங்கே படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தையல் வந்து பைப்பிங் மேலே வந்து படக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. இப்படி தான் அடிக்கணும். அடித்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். நம்ம நூலெல்லாம் எதுவுமே வைக்க கிடையாது. வெறும் சேரீயில் உள்ள ஒரு இன்ச்சு துணியை தான் வச்சு நம்ம பைப்பிங் அடிச்சிருக்கோம். நீட்டாக வருது. அழகாக வந்துச்சு. நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே. நூல் வச்ச மாதிரி, நூல் பிடிச்ச மாதிரி வந்திருக்குது. அழகாக இருக்குது. உருண்டு தான் வந்திருக்குது. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட கற்றுக்கோங்க. ஆனால் கிராஸ் பீஸில் தான் வந்துட்டு பைப்பிங் வைக்கணும். கிராஸ் பீஸில் தான் கழுத்து அடிக்கணும். இது மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, சாரீ வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, நான் பைப்பிங் வைக்கணும், துணி வந்து அதிகமாக வந்து இழுக்கக்கூடாது, தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் தெரியல, நல்லாவே இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணனால உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அழகாக உருண்டு வந்திருக்குங்களா? பைப்பிங் பாருங்கள், மெலிசா நல்லா அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பிசிறு துணி, அந்த உள் துணி வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல், அதே ரெட்டை தையல் மாதிரி கழுத்துக்கு அடிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி பக்கத்தில் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிசிறு துணி வெளியே தெரியாமல் இருக்கும். கரெக்டாக ஈவனாக அடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த நம்ம உள்ளே மடிச்சிருக்க துணி வெளியே தெரியாமல் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ துணி மீதம் ஆகாது. இது வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸில் நம்ம பைப்பிங் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது நான் வந்து கழுத்து நார்மலாகவே திருப்பிட்டேன். கிராஸ் பீஸ் வச்சு திருப்ப கிடையாது, அப்படியே திருப்பிக்கிட்டேன். அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பைப்பிங் வச்சுருக்கேன். நீட்டாகவே வந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வந்துருந்துச்சு. உள்ளார இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் துணி இருந்தாலும் வெளியே தூக்கிட்டு அசிங்கமாக தெரியாமல் உள்ளார அந்த மாதிரி இருக்கும். நம்ம 2வது தையல் போட்டது இதுக்காக தான். நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குது பைப்பிங்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நார்மலான ப்ளவுஸில் கண்டிப்பாக நான் லைனிங் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். தைச்ச ப்ளவுஸில் நான் லைனிங் வச்சுருக்கேன். நேர் பீஸில் தான் வச்சுருக்கேன், கிராஸ் பீஸில் வைக்கல. ஆனால் அழகாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கிராஸ் பீஸில் வெட்டிக்கோங்க. இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸு எல்லாமே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், உங்களுக்கு எதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ போட்டுக்கலாம். இதுதான் கைக்கு கொடுத்த பைப்பிங்கே, அழகாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.